Hi friends, welcome back to Mama's Babe. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டாடா பை பை டு மாதா கோயில். மாதா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரெண்டாவது கொடியேத்தம் பார்த்துட்டு கிளம்பணும். யூசுவலி நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னு உங்களுக்கே தெரியும். 31st மாதா கொடியேத்தம் பார்த்துட்டு தான் கிளம்புவோம். ஏன்னா பாப்பா பர்த்டே. பட் இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவோட பர்த்டேவை அவங்க பெங்களூர்ல செலிப்ரேட் பண்றாங்க. அதனால நம்மளும் இப்ப கிளம்ப வேண்டியதா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிட்ட டைம் ஆயிடுச்சு. போயிட்டு நம்ம மாதா கோயிலில் போய் கொடியேத்தம் பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம். போற வழியில என்னென்னலாம் என்ஜாய் பண்றோம் அப்படின்றத நாங்களும் என்ஜாய் பண்ணிக்கிறோம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க போலாம் வீடியோக்குள்ள. ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்தாச்சு. என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடை, கேசரி, அப்புறம் சேமியா, பொங்கல், இட்லி, தோசை. ஓகே, பாயில்டு எக், வெரி குட், சூப்பர். பாயில்டு எக், சாம்பார், சட்னி. இது என்னப்பா ட்ரம்ல காபி டீயா? இப்போ ஆள் க்ரௌட் ஜாஸ்தி இருக்கிறதுனால ட்ரம்ல வச்சுட்டாங்களா? பேபிமா அவங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்கு. ஆமாம், அதனால மொத்தமாக குடிச்சிட்டு கிளம்புங்கன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், பேபிமாவோட அவுட்ஃபிட் காட்டியே தீரணுமாமா. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் செருப்பு. ஆமா, இது நேத்து சுட சுட வந்தது. கரெக்டா கொரியர் பேக் பண்ணி இருக்கும்போது வந்தது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இதுதான் இன்னையோட அவுட்ஃபிட். இதுவுமே வந்து நான் சவுகார்பேட்ல இருந்துதான். இதெல்லாம் இந்த என்ன சொல்றது, வெயிலுக்கு இதமா இருக்கு, வெயிட்லெஸ்ஸா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா நேத்து போட்டிருந்ததும் நல்லா இருந்தது, வெயிட்லெஸ்ஸா. இன்னைக்கும் ஹானா நீ உன்னோட அவுட்ஃபிட் காட்டுவோட அவுட்ஃபிட். இவளோட அவுட்ஃபிட் இதுதான். ஹானாவோட அவுட்ஃபிட் மாடர்ன் Dress இன்னைக்கு தெரியுது. ஓகே, லவ் யூ லவ் யூ. டைம் இல்ல இப்போ கோயில் கிளம்பணும். ஓடியாங்க. லவ் யூ. லைஃபோட ஆம்பிஷன் சொல்லு. என்னோட லைஃப் ஆம்பிஷன் வந்து பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணி மாதா கோயில்ல ஒரு வீடு வாங்கிக்கணும். பெருசா வேணாம்பா, ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு பாத்ரூம் இருந்தா போதும். எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும். இவங்க வெக்கமே இல்லாம கிச்சன் வேணும்னு கேக்குறாங்க. இருக்கிற வீட்டுல கிச்சன் போல, மற்ற வீட்டுல கிச்சன் பெருசா கேக்குறாங்க. அதுலயே ஹோட்டல் தான் சாப்பிட போறோம். ஹோட்டல் தான் சாப்பிட போறோம். வெறும் சுட தண்ணி வைக்கிறதுக்கு எதுக்கு கிச்சனு? கெட்டில் போதாதா? உண்மை இதெல்லாம் வந்து பதிக்கணும்பா. அப்படியே சொற்பொழிவுல பதிக்கணும். அந்த கிச்சன் என்ன பண்ணா நம்ம வந்து பொண்டாட்டி தான் செய்ய போறா. இவங்க வந்து உட்காந்துன்னு சாமி இது செய்யலாம் அது செய்யலாம். அவ்வளவுதான். நானும் பார்த்தேன். நான் சண்டேஸ்ல வீட்டுக்கு வரேன் அங்கிள். ஆமா, இது உள்ள போயிட்டு அக்கா சைடு பார்த்தா அந்த வீட்டு வேலை செய்யறாங்க. அந்த பாக்கி அக்கா வரக்கும் உட்காந்துட்டு அந்த அக்கா வந்ததுக்கு அப்புறம் கேண்டி சாப்பிடுறியாடா? அது முன்னாடியே கேட்டா நீ முன்னாடி கேட்க மாட்டாங்க. கேட்டா இவங்க செய்யடா. ஆமா, அந்த அக்கா வந்ததுக்கு அப்புறம் கேக்குறாங்க. நானும் ஏன் உள்ள கேக்குறேன்னா, இல்ல இப்பதான் பாக்கியா வந்தா ஏங்கா செய்ய பொறுத்து எனக்கு 2 தோசை, அந்த 2 தோசை நீயே ஊத்தலாமேனா? அதுதான் ஒரு வாட்டி சொல்லுச்சுல்ல. ஆமா, 2 தோசை ஊத்துனா தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு என்னன்னு கேப்பீங்க. சட்னி அரைக்கணும், அதனாலதான் கம்முன்னு இருப்பேன் அப்படின்னு. நீங்க இப்ப கூட கட்டுற வீட்டு பக்கத்துல கிச்சன் எடுத்துருங்க. அந்த இடத்துல டைனிங் டேபிள் போட்டு ரெடிமேட் கிச்சன் போட்டுருங்க. கரெக்ட். அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த ஆப்போசிட்ல பிரியாணி கடை சொல்றல. இல்ல பக்கத்து சைட்டை வாங்கி நான் லான் கிரியேட் பண்ணி ஒரு ஹட் ஒன்னு போட்டு எல்லாம் பண்ணணும்னு நான் யோசிச்சு வச்சுக்கிறேன். இந்த அம்மா வந்து சர்வீஸ் கிச்சன் கட்டணுமா? எதுக்குப்பா சர்வீஸ் கிச்சன் அப்படின்னா பெருசா இருக்கும். அக்காவுக்கு ஒரு ஆசை, எப்படின்னா கிச்சனை பாத்துக்கிட்டே இருக்கணும். அதாவது கிச்சனுக்குள்ள போக கூடாது. ஆமா, வேடிக்கை பார்க்கணும், பாத்துக்கிட்டே இருக்கணும். அக்காக்கு எப்படி எல்லாம் பேசுறாங்க. உண்மையாக்கா, நீ எனக்கு என்ன பண்ண? எனக்கு சண்டே நான் வீட்டுக்கு வரும்போது சட்னி வாரம் என்ன பண்ணுவோம்? உனக்கு வேடிக்கை தானே பார்க்கும். பாக்கியா வர வரைக்கும் வேடிக்கை பார்க்கும். நான் 10:15 வந்தேன். 11 மணிக்கு ஒண்ணுமே கேட்கல. கரெக்டா அந்த அக்கா உள்ள தானே கிணடி என்ன சாப்பிடுற அப்படின்னாங்க. நானே கேக்குறேன், இல்லக்கா நான் வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, நீ ஒண்ணுமே கேட்கல, எப்ப கேக்குறேன்? பாக்கியா இப்பதான் வந்தா போடா பாட்டி வந்தாப்பா, எடுத்துக்கப்பா.
தொலைஞ்சு போயிட்ட நீ கொஞ்ச நேரத்துல. நான் தொலைஞ்செல்லாம் போல, எனக்கு உங்களை பத்திலாம் தெரியும். அதனாலதான் என்ன பண்ணேன், மாதாவோட இது வாங்கணும்ல ஃப்ரெண்ட்ஸ், அது பெரிய பாக்ஸா பேக் பண்ணிட்டாங்க. பேக் பண்ணதுனால தூக்க முடியல. சரி இந்த குடம்லாம் தூக்குவாங்கல்ல, அந்த மாதிரி தூக்கின்னு வந்தேன் நான். கரெக்டா ஒரு ஆட்டோ இருந்தது. யோசிச்சேன், இதுங்கிட்ட போயிட்டு நம்மள ரோட்ல நம்மள கத்த விட்டு நம்மள அப்படியே இன்டிசென்ட்டா பிஹேவ் பண்ற மாதிரி மாத்திடுவாங்க நம்மள. யோசிச்சா கரெக்டா ஒரு ஆட்டோ வந்தது. அந்த ஆட்டோல எடுத்து வச்சு நேரா ஜிஎஸ் ரெசார்ட் வந்துட்டேன். ஆனா இவங்களுக்கு எல்லாம் நான் பதில் சொன்னதுனால நான் ரோட்ல நின்னுக்கிறேன், ஆர்ச்சி கிட்ட நின்னுக்கிறேன். சீக்கிரம் வாங்கன்ட்டு நான் பாட்டில் எடுத்துன்னு வந்து இங்க ஜிஎஸ் ரெசார்ட்லயே வச்சுட்டு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு தண்ணி வாங்கிக்கணும் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் வராங்க எல்லாம் கிளம்பி. இப்போ நேரா போயிட்டு வந்தோடனே நம்ம இதுல புக் பண்ணிருக்குமாடா கல்ஃப் மந்தியில இப்போ ரெகுலரா சாப்பிடுவோம். ஸோ கல்ஃப் மந்தியில புக் பண்ணிருக்கோம். அங்க போய் சாப்பிட்டு அப்படியே ப்ரொசீட் பண்ணி சீக்கிரம் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வாங்கியிருக்கேன். புது வீட்டுக்கெல்லாம் நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு காட்டுறேன் எல்லாத்தையும். விளக்கு, தூபம் அதெல்லாம் நிறைய வாங்கியிருக்கேன். மாதா காமிச்சிட்டோம்ல, இது மாதா காமிச்சிட்டோம். நிறைய பாத்துருப்பாங்க. அது எதுக்குன்னா வீட்டுக்கு மேல வைக்கிறதுக்கு, டாப்ல எடுத்துன்னு போய் வைக்கிறதுக்கு. இது இவரோட ஆசை. இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டினா மேல மாதா சுரூபம் வைக்கணும் அப்படிங்கறது வந்து இவரோட எய்ம். அது லைஃப்ல எத்தனை வருஷம், 46 வயசுல நிறைவேத்துற. வயசு கேட்டாங்களா? இண்டிவிஜுவல் அது வந்து டெலீட் பண்ற வயசெல்லாம் சரியா. இண்டிவிஜுவல் ஹவுஸ் எங்கடா முன்னாடி இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டணும்னு ரொம்ப ஆசை எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப நாள், பல வருஷத்துக்கு கனவு. ஏன்னா எங்க அப்பாவும் வந்து கிட்டத்தட்ட 4 வீடு வாங்கினாரு. 4 வீடுமே அபார்ட்மெண்ட் தான். 2 வீடு வித்துட்டு 2 வீடு சாகும் போது வச்சுட்டு போனாரு. அந்த 2 வீடுக்கு ஒரு அக்கப்போரு. இன்னும் 2 வீடு சேர்த்து வச்சிருந்தாருன்னு வச்சுக்கா, அவள்தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலையே நடந்திருக்கும். சரி ஓகே, போய் சாப்பிடுவோம். பசியில என்னமோ பேசணுப்பா, நான் கிளம்புவோம். சொல்லுப்பா, இன்னொரு வாட்டி சொல்லுப்பா. இல்ல நானே கமெண்ட் கொடுக்கலான்னு தான். இந்த அம்மா அப்படியே வாயில பேச சொல்லு சமையல பத்தி, அப்படியே வெண்ணையும் நெய்யும் பருப்பும். இங்க பாரு சரி பிரியாணியே விடுறா, பிரியாணி விடு. இப்ப குழந்தைக்காக சொன்னால முருங்காவை வேக வச்சு அதுல இருக்கிறதெல்லாம் வலிச்சு போட்டு அப்படின்னு. நான்லாம் முருங்காய் சும்மாவே தின்னு இருப்பேன். அது மாதிரி செஞ்சு கொடுக்க வேண்டியது தானே, திவ்யமா சாப்பிடுவேன்ல. இட்லி சட்னி, மதியத்துல சோறு. 3 நாள் தொடர்ந்து வெஜிடேரியன் செஞ்சுட்டாலே என்ன பேச்சு பேசுவாங்க தெரியுமா? செய்ய மாட்டியா? எப்ப பார்த்தாலும்டா சிக்கன் மட்டன் ஃபிஷ், சிக்கன் மட்டன் ஃபிஷ், சிக்கன் மட்டன். இது அப்படியே ஒரு உல்டாவா போயினே போகுது. அதனால அந்த அம்மா வெறுத்துட்டாங்க. அப்படியே ஹோட்டல்ல மட்டும் எப்படி உல்டாவா? இல்லடா இங்க கேளு, அதனால வெறுத்தாச்சு. சிக்கனோட 65 ஏதோ அது சோம்பேறி சிக்கன் கத்து வச்சிருச்சு. 4 மசாலா தூக்கி மாப்பிள்ளை சொல்லி கொடுத்தாரு. அவ்வளவுதான். எப்படி பாருங்க. பாப்பா கிச்சன் இது கூட சூப் கூட அவ்வளவு. சூப் குடிடா, சூப். என்னப்பா ஒரே மஜாவா இருக்குது போல. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. காம்போ இது அவங்கள எல்லாரும் எப்படி வேடிக்கை பார்த்து விட்டுக்கிறாங்க. எல்லாரும் வேடிக்கை பார்த்துனுக்குறா. வந்துட்டியா டீ கடைக்கு? டீ கடைக்கு வந்து நிறுத்தியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாண்டிச்சேரியில் வந்து டீ குடிக்கிறோம் பார்த்தீங்களா, எவ்வளோ குட் கேங் எங்களுது பார்த்துக்கோங்க. டீயை குடிச்சிட்டு இங்கேருந்து எடுத்தா கரன்னு ஒரு 9 மணிக்கெலாம் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டா கொஞ்சம். ஆமாம், அது நினச்சாதான் டென்ஷனாக இருக்குது. நாளைக்கு 5 மணிக்கெல்லாம் ஓடி போயிடும். திரும்பி கார் ஓட்டணும்னா கூட எனக்கு பிரச்சனையே இல்லை. நீ தான் நினச்சி பேசியிருந்த. அது எப்படி மாதா கோயிலுக்கு வரணும்? ஆமாம், அக்காவுக்கு நல்லபடியா ஆண்டவரும் மாதாவும் நின்று செஞ்சுட்டாங்க. அடுத்தது நீ தான், இனிமேல்ட்டு நீ தான் வந்து உழணும். ஆண்டவர் காலடியிலும் மாதா காலடியிலையும் நல்ல பொண்ணு கிடைக்கணும். ஒரு பொண்ணு தான், எல்லாம் ஒண்ணுதான். செட்டில் ஆகணும்னா என்ன, எல்லாமே தான். பணம், பதவி, நல்ல மனைவி, எல்லாம் சேர்ந்ததுதான். எல்லாத்துக்கும் தான் சேர்ந்து உழணும். நீனு நம்மளாம் உழுந்து முதுகொலி எல்லாம் வந்துச்சு. ஸோ முடிஞ்சு போச்சு எங்க கதையெல்லாம். ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு. உனக்கு தானே? உனக்கு 40s
நீ பாட்டிஸா? இது பைசா பத்தி பேசாத, புரியுதா? ஆனா இவா என்னமோ சொல்றா பாரு பாட்டி, என்ன சொல்றதுன்னு கேளு. என்ன பாட்டி கேளு கேளு. என்ன பாட்டி? என்ன முரட்ட சிங்கிள் மம்மி, முரட்ட சிங்கிளோட மம்மி அப்படின்னு கூப்பிடு. இல்லக்கா அந்த மாடகுது இங்க மழை என்னது இது? இந்த டிவிக்கு ஃபேன்ஸ் தொல்லை தாங்க முடியல. இங்க பாரு, இந்த விஜய் கொடி அங்க தெரியுதாங்க பாருங்க. எங்களால மாநாட்டுக்கு தான் போக முடியல. கொடி பா சல்யூட் போட்டு வரோம். ஏய் இவர் அடுத்த டிவிக்கு ஃபேன். இந்த கொடியை பார்க்க வந்ததுல இருந்து நான் கேட்டுட்டு இருக்கேன்க்கா, கூட்டிட்டே வரல. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். லைட் வைக்க சொல்லுங்க. அங்க பாரு கொடி தெரியுதா? அது கூட கரண்ட் பில் ஏதாவது நில்லு அங்க போய் நில்லுங்க ரெண்டு பேரும். டிவிக்கு ஃபேன்ஸ். மௌலி தெரியுதுடா கை காட்டு கொடிய. தெரியுது. இந்த டிவிக்கு ஃபேன்ஸ் தொல்லை தாங்க முடியல. அங்க பாரு பல்லெல்லாம் தெரியுது ஷியாம்லாக்கு. ஸ்டேட்டஸ் போடு ஸ்டோரி போடு. என்னது? காரை திருப்பி நீ போய் ஐபிஎம் போடுங்க. தெரியுமாமா கொடி தெரியுமாமா? பாத்தியா மகன் சொன்னவனே காரை திருப்பி நிப்பாட்டுறாரு ஐபிஎம்க்கு. பாக்கட்டும், நமக்கு ஆசையா தானே இருக்குது பாக்குறதுக்கு. சரி பாப்போம், அவ்வளவுதான். திருப்பி நிறுத்து, அப்படி ஐபிஎம் போட பாப்போம். சந்தோஷம் பண்ண புண்ணியம் உனக்கு கிடைக்கட்டும். ஓகே பாப்போம். அங்க கொடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால அதை பார்க்கணும்னு எல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. சரி ஓகே நிறுத்தி பாப்போம் நம்மளும் அப்படின்னு பார்த்தோம். இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆயிடுச்சு. ஒரு சிறிய வேண்டுகோள் டிவிகே தலைவருக்கு என்னன்னா, ஏதாவது லைட் கீட்டு வச்சா என்னடா இந்த வெளிச்சத்துல ஒரு நாள் மொத ஓட்டு டிவி கேக்கு. அவர் சொன்ன மாதிரி தான் எல்லாத்தையும் வாங்கிப்பேன். யார் கொடி அது? அது யார் கொடி? விஜய் மாமா கொடியா? ஆமா விஜய் மாமா என்ன சொல்றேன்? விஜய் மாமாக்கு இந்த வீடியோல சொன்னா விஜய் மாமாக்கு போய் சேர்ந்துரும். என்ன சொல்ல விரும்புற? வீடியோ போச்சுனா விஜய் மாமா ஐ லவ் யூ சொல்லிடு. விஜய் மாமா வெற்றி நிச்சயம் அப்படி சொல்லு. உங்க விஜய் சொல்லு. உங்க விஜய் சொல்லு. விஜய் மாமா ஐ லவ் யூ சொல்லிடு. விஜய் மாமா லவ் யூ சொல்லு. விஜய் மாமாக்கு லவ் யூ. விஜய் மாமாக்கு இதுல நீ சொல்லு. விஜய் மாமாக்கு வீடியோல சொன்னா உங்களுக்கு போய்டும். விஜய் மாமாக்கு என்ன சொல்ல விரும்புற? லவ் யூ. விஜய் மாமா வெற்றி நிச்சயம். வெற்றி அப்படி சொல்லு. இப்படி சொல்லு. கை இப்படி காட்டு. வெற்றி. விஜய் மாமா வெற்றி சொல்லு. வெற்றி. நான் சொன்னேன் என்ன சொன்னேன்? ஆனா ஒரு தக்க இருடா. என்ன சொன்ன? யார் அது? இதுகிட்ட எல்லாம் பேச்சு வாங்கணும்னு தலையில சொல்லு. இந்த மொரட்டு சிங்கிள் ஒரு நாளைக்கு என்ன மாமா யாரோ மாதிரியே 4 பொண்டாட்டி வச்சுதான் சொல்றான். 4 வயசு வயசு. யார் மொரட்டு சிங்கிள்? அப்போ பேச கூடாது. பாய் சொல்லு. பாய் குட் நைட். மொரட்டு சிங்கிள். என்ன வேமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பத்திரமா நம்ம வீடு வந்து சேர்ந்துட்டோம். ஒரு 10:30க்கெல்லாம் வந்து சேர்ந்துட்டோம். அவங்களுக்கு போய் ட்ராப் பண்ணிட்டு நம்ம திருப்பி வீட்டுக்கு வந்து இப்போ நான் வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு
இறக்கட்டி மீன்ஸ் பெட்டியில இருந்தது, ஒரு பெட்டியில தான் அழுக்கு துணி கொண்டு வந்திருந்தேன். அந்த ஒரு அழுக்கு துணி கொண்டு போய் வாஷிங் மிஷின் போட்டேன். அப்புறம் நம்ம அக்கா வந்து நான் போட்டிருந்த வாஷிங் மிஷின் போட்டிருந்தேன், எடுத்து காய போட்டு எடுத்து வச்சிருந்தாங்க பக்கெட்ல. அதை எடுத்து இப்போ மடிச்சிட்டு இருக்கேன். மடிச்சு வச்சுட்டு இப்போ திருப்பியும் வந்து இப்போ 2 பெட்டியில பேக் பண்ணது 3 பெட்டியில தனித்தனியா வந்து நம்ம பேக் பண்ணணும். எதுக்கு 3 பெட்டி? ஆளுக்கு ஒரு பெட்டி. ஏன்? ஆமா அப்படிதான் வரும். ஒரே பெட்டி 2 பெட்டில எல்லாம் வைக்க முடியாது. இதெல்லாம் அளவா ஒன்னொன்னு 2 செட் ட்ரெஸ் தான் வச்சோம். அதனால அதெல்லாம் பத்தாது, 3 பெட்டி வேணும் இப்ப. அதனால இந்த பிளாக் பெட்டி கீழே எடுத்து வச்சுட்டு அவங்க ஒரு பெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இதுலன்னா 2 பேண்ட், 2 சட்டை, 2 டிஷர்ட், 2 ஷார்ட்ஸ், 2 பிரீஃப், அவ்வளவுதான். சரி ஓகே, அதை எடுத்து வைங்க. அப்புறம் ஷூ செருப்பெல்லாம் எடுத்து வைப்பீங்கல்ல, அது மேக்கப் ஐட்டம்ஸ், அப்புறம் வந்து மாத்திரை மருந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். அவ்வளவுதான். அந்த வேலையெல்லாம் இருக்குதா? ஆமா அவ்வளவுதான். நான் மருதாணி வைக்கலான்னு பார்த்தேன், கடைசி வரைக்கும் மருதாணியே வைக்க முடியாது போல எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்ம வந்து சேர்ந்தாச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ நல்ல வீடியோஸாக வந்துட்டு இருக்கும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. ஓகே பாய்.